இந்த முன்னணி நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 10 பேர், இவங்க படங்களுக்கு தான் ஓடிடி வியாபாரம் நடக்குது, இவங்க படத்துக்கு தான் வியாபாரம் நடக்குது, வெளியில் பிரகண்டா பேசி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தபடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னணி நடிகர் எல்லாருமே இந்த 40 கோடி 50 கோடி 25 கோடி 100 கோடி 150 கோடி வாங்கினவங்க ஒருத்தருக்கு கூட ஷூட்டிங் கிடையாது. எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லா தயாரிப்பாளரையும் காலி பண்ணிட்டாங்க. இருந்த தயாரிப்பாளர் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு லைக்கான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி 1000 கோடி ரூபாயோட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கி டோட்டலாக அந்த கம்பெனியில் வந்து இருந்துட்டு படமே எடுக்காமல் கம்பெனி வெயிட் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா மிகப்பெரிய லாஸ். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி வந்தவங்களையும் சேர்த்து இவங்க காலி பண்ணிட்டாங்க. இந்த பெரிய நடிகர்கள் தான் இது பண்ண வேலை. இவங்களுடைய பெரிய நடிகர்கள் எப்படின்னு சொல்லிட்டுனா பொன்முட்டை விடுறாங்க ஆற்று, அந்த வாத்தை அறுக்கிற மாதிரி அறுத்துட்டாங்க எல்லாம் இந்த 2-3 வருஷத்தில். சும்மா சௌரியத்துக்கு சம்பளம் கேட்க வேண்டியது. அவங்கள அது கொடுத்தாங்க. கொடுத்து என்னாச்சு, அந்த வியாபாரம் நின்ன உடனே அவங்களால யார் ரிலீஸ் பண்ணணும். உதாரணம் உங்களுக்கு தெரியும், போன வாரம் அந்த ஜூனியர் பாலையா அவருடைய படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நின்று போச்சு. தெலுங்கு தமிழ் எல்லா மொழியிலும் வர வேண்டிய படம் இந்த வெள்ளிக்கெல்லாம் வேறு படமே கிடையாது. அந்த ஒரே படம் தான் தியேட்டர்களுக்கு. அந்த படம் திடீர்னு நைட், இன்னும் சொல்ல போனால் அடுத்த நாள் அவரே வந்து இறங்கி ஹீரோவே இறங்கி வேலை செஞ்சு பார்த்தார். ஒன்றும் நடக்கல. காரணம் என்ன, 30 கோடி ரூபா ஒரு கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பணம் செலுத்தணும். தயாரிப்பாளர்கள் செலுத்த முடியல. அதனால் படம் ரிலீஸ் நின்று போச்சு. ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னமும் அந்த படத்துக்கு எந்த படமாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படமாக இருக்கட்டும், ரிலீஸ் நின்று மறுபடியும் வந்துன்னு போட்டுட்டுனா ஒரு சின்ன ஜர்க் இருக்குது அந்த படத்தில். சரியான தேதியில் ரிலீஸ் ஆனால் தான் அதனுடைய பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கும். இப்படி எல்லாம் ஆகிட்டு இருக்குது. தியேட்டர்களுக்கு படங்கள் கிடையாது இன்றைக்கி. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே கட்டணம் குறைவான மாநிலம் தமிழ்நாடு தான். இங்கேயே வந்து தியேட்டர்கள் எந்த தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்களாக மூடக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கெல்லாம் அத்தனை காரணங்களும் இந்த பெரிய நடிகர்களும் டெக்னீஷியன்கள் தான். நீங்கள் வந்து தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னு நினைங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா இந்த மோசமாக போயிருக்காது. அதுக்காக தான் நாங்கள் என்னங்கிறேன்னு போட்டிங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம் 8 வாரம் கழிச்சு பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த 5 வருஷமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஹிந்தியில் இருக்குதே நீங்கள் அந்த மாதிரி காது கொடுத்தே கேட்கல. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் இருக்கிறவங்களாவது ஓரளவுக்கு ஒத்து வர்றாங்க. இந்த ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறவங்க அவங்க இருந்துக்கிட்டு இல்லை ஒரு 4 பேர் அவங்க இந்த பெரிய நடிகர்கள் வச்சு எடுத்துகிட்டு இல்லை எங்களுக்கு ஓடிடி விலை கிடைக்குது, அதனால் நாங்கள் 4 வாரத்துக்கு கம்மியாக 4 வாரத்தில் போடுவோன்னு சொல்லி உட்காந்துட்டு இப்போ அந்த 4 பேருமே படத்தை எடுத்து வச்சு உட்காந்துருக்குறாங்க. அவங்க படமே வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அவங்க படமே ரிலீஸ் பண்ண முடியல. இதுதான் நிதர்சனம். இதை தான் நாங்கள் 2 வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டு இருக்கிறோம். ஓடிடிக்கு ஒரு சின்ன டைம் கேப் கொடுத்து பண்ணுங்கள், சம்பளங்களை குறைங்க, சம்பளங்கள் இந்த சம்பளம்லாம் கட்டுப்படி ஆகுதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட், தயாரிப்பாளர்களை வந்து பொதுவாங்களே சொல்லுவாங்களே இதில் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்க வேண்டியது.